கோயம்புத்தூர் வந்து இன்னையோட 3வது நாள் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நம்ம மிஷின் பார்க்கறதுக்காக வேண்டி கோயம்புத்தூர் வந்திருந்தோம். அந்த மிஷினையும் செக் பண்ணிட்டு, அந்த மிஷின்களுக்கான கொட்டேஷனையும் வாங்கிக்கிட்டு, நம்ம ரென்ட்டுக்கு எடுத்த இந்த ஹோட்டலோட ரூம் கீய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, அவங்களோட ஃபார்மாலிட்டி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம என்னென்ன மிஷின்ஸ்க்கெல்லாம் கொட்டேஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, முறுக்கு பிழியிற மிஷின், தேங்காய் திருவுற மிஷின், மாவு பிசைற மிஷின், கோடிங் மிஷின் மற்றும் சீலிங் மிஷின். நம்ம பேக்கிங் கவர்ஸுக்கு எந்த விதமான கொட்டேஷன்ஸ் வாங்கல. டீடைல்ஸ் மட்டும் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் நம்மளோட பிஸ்னஸ்க்கு கோயம்புத்தூர் மற்றும் சேலம்ல மிஷின் பார்க்க போறோம் அப்படின்னு. நம்ம சேலம்ல பார்க்க போற மிஷின் முறுக்கு புளியிற மிஷின் மட்டும்தான். லாஸ்ட் 3 நாளா சரியான அலைச்சல். பஸ்ல ஏறி உட்கார்ந்தேனே தூங்கியாச்சு. கண்டக்டர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுன்னு சொன்னோன்னா தான் முழிப்பு வந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா தூங்கிட்டேன். இங்க நம்ம எங்க தங்க போறோம் அப்படின்னா, என்னோட தம்பி வீட்டுல தான். தம்பி சேலத்துல தான் ஃபேமிலியோட தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. தம்பியும் கால் பண்ண 5 நிமிஷத்துல நம்மள பிக்கப் பண்றதுக்கு வந்துட்டாரு. அவரையும் பார்த்து சந்திச்சுட்டு அவரோட கிளம்பியாச்சு.